Hi guys, so welcome back என்னுடைய கோல்டன் டச் சேனலுக்கு. இப்போ இந்த லாஸ்ட் செஷன் பார்த்திங்கன்னா நம்ம லாஜிக்கல் திங்கிங் பற்றி நம்ம பேசி முடிச்சிருக்கோம். அடுத்தபடியாக நம்ம என்ன பார்க்க போகிறோம், நான் பேசினேன் இல்லையா, வைஸ் பர்சன், அதாவது கம்ப்யூட்டேஷ்னல் திங்கிங். இப்போது நம்ம ஃபஸ்ட்டு நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, லாஜிக்கல் திங்கிங்க்கும் கம்ப்யூட்டேஷ்னல் திங்கிங்க்கும் என்ன சார் வித்தியாசம். இப்போ நம்ம ஒரு 2 வார்த்தை கேள்விப்பட்டிருக்கோம், பிளான், ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லி. பிளான் என்னென்ன, ஒரு விஷயத்தை சரிவர பண்ணுறதுக்கு பேர் தான் பிளான். முன்கூட்டியே நம்ம என்ன பண்ணுவோம், அதோடைய முழு விவரத்தை கரெக்டாக ஆராய்ச்சி செஞ்சு அதை முன்படுத்துவோம். இந்த பிளானை சரிவர எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு ஒரு பிளானை போடுவோம் பாருங்கள், அதுக்கு பேர் தான் ஸ்ட்ராட்டஜி. ஸ்ட்ராட்டஜிக்கும் பிளானுக்கும் என்ன வித்தியாசம், பிளான் பண்ணி பண்ணுறதுன்னு சொல்கிறோம். அந்த பிளானை சரிவர முடிக்க ஒரு பிளானை போடுவோம் பாருங்கள், பிளான் ஃபார் எ பிளான் இஸ் ஸ்ட்ராட்டஜி. ஸோ அதே போல் தான் லாஜிக்கல் திங்கிங் பார்த்திங்கன்னா எல்லா ரீசனிங்கு, கிரிட்டிக்கல் அனாலிசிஸ்ஸு, அப்புறமா டேட்டா ஸ்க்ரூட்டினி, இந்த மாதிரி பல விஷயங்களை வச்சு ஒருத்தர் லாஜிக்கல் திங்கிங்கை சரிவர பண்ணுறார். அந்த என்னென்ன விஷயங்கள் அவர் பண்ணாரோ அது எல்லாத்தையும் முறையாக நாம் புரிஞ்சிக்கிட்டு அதை நாம் ஒரு ப்ராசஸாக மாற்றுறதுக்கு பேர் தான் கம்ப்யூட்டேஷ்னல் திங்கிங். உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஒருத்தர் பல கரன்சி நோட்ஸ்க்கு முன்னாடி நிற்கிறார். அதாவது 5 ரூபாய் நோட்டு, 10 ரூபாய் நோட்டு, 20 ரூபாய் நோட்டு, அந்த மாதிரி பல கரன்சி நோட்ஸ்க்கு முன்னாடி நிற்கிறார். நான் அவர்கிட்ட சொல்கிறேன், டேக் 750 rupees என்றேன். அவர் என்ன பண்ணுறார், உடனே அதுலேருந்து ஒரு 750 ரூபாய் எடுக்கிறார். இப்போது அது எப்படி எடுத்தார்ன்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய லாஜிக்கல் பிரெயின் ரீசனிங்கோ அரித்மெட்டிக் எபிலிட்டியும் யூஸ் பண்ணி அந்த வேலையை முடிச்சிருக்கு. இப்போ முடிச்சிட்டார், அவர் லாஜிக்கல் திங்கிங் யூஸ் பண்ணிட்டார். பட் ஆஸ் எ கம்ப்யூட்டேஷ்னல் திங்கர் நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் அவர்கிட்ட கேட்கணும், தம்பி நீங்கள் லாஜிக்கல் பிரெயின் வச்சு இந்த வேலையை முடிச்சிங்க, இந்த வேலையை எப்படி செஞ்சீங்க அப்படின்னு சொல்லி நம்ம விசாரிக்கணும். அதை அவர் அப்போ தான் சொல்வார் என்னென்ன பண்ணார் ஸ்டெப்ஸ்ன்னு சொல்லி. உதாரணத்துக்கு சொன்னது என்ன, 750. அவர் நினச்சிருந்தா 10 ரூபாய் நோட் 75, 10 ரூபாய் நோட் எடுத்துருக்கலாம். ஆனால் அப்படி போல் அவர் என்ன பண்ணார், 500 ரூபாய் நோட் ஒன்று எடுத்திருப்பார், அப்புறம் 200 ரூபாய் நோட் ஒன்று எடுத்திருப்பார், 50 ரூபாய் நோட் ஒன்று எடுத்திருப்பார். வேலை முடிஞ்சிருக்கும் சுலபமாக. 3 பிக்கப்பில் அவர் 750 rupees எடுத்து கொடுத்துட்டார். அவர்கிட்ட நீங்கள் கேட்கலாம், நீங்கள் ஏன் 100 ரூபாய் நோட்டை 7, 50 ரூபாய் நோட்டு 1 எடுக்கலைன்னு. சாதாரணமாகவே மனிதர்கள் எப்படின்னா கொஞ்சம் அவசரக்காரங்கள், சீக்கிரமாக ஒரு வேலையை முடிக்கிறதுக்கு ஆசைப்படுவாங்க. ஸோ அவர் ஏதோ ஒரு ரூட் எடுத்திருக்கார், அந்த ரூட் அவருக்கு சரின்னு பட்டிருக்கு. ஏன்னா 3 வாட்டி கையை நீட்டினா போதும், 3 நோட் வந்துடும், உடனே வேலை முடிஞ்சிடும். ஸோ அதுதான் கம்ப்யூட்டேஷ்னல் ஒரு அறிவாளிக்கு ஒரு அடையாளம் இல்லையா. ஸோ இந்த கம்ப்யூட்டேஷனை அவர் எப்படி பண்ணார் சொல்லி கேட்கும்போது அவர் சொல்வார், நான் ஃபஸ்ட்டு 750 ரூபாய் இருக்கான்னு பார்த்தேன், அது இல்லை. அதுக்கு பிறகு நான் என்ன பண்ணேன், அதை விட கம்மியில் ஹையஸ்ட் டினாமினேஷன் தேடினேன். அப்போ எனக்கு 500 ரூபாய் நோட் கிடச்சிது. அப்போ 500 ரூபாய் எடுத்துகிட்டு நான் என்ன பண்ணேன், கம்பேர் பண்ணி பார்த்தேன். அவரோட மூளை பேசுது. இப்போது அவர் மூளை என்ன செஞ்சதோ அதை சொல்கிறார் அவர். 750 கம்பேர் பண்ணி பார்த்தேன், 750 என்னாச்சு, அதிகமாக இருக்குது. ஸோ 500 ரூபாய் என் மூளை சொல்லிச்சு, 500 ரூபாய் வச்சுக்கோ, அடுத்த ஹையஸ்ட் டினாமினேஷன் போன்னு சொல்லிச்சு. ஸோ நான் அடுத்த ஹையஸ்ட் டினாமினேஷன் நான் 500 தான் எடுத்து பார்த்தேன். மூளை பண்ணுது, அது நமக்கு அறியாமலே பண்ணியிருக்கோம். அதெல்லாம் 500 + 500 750 விட அதிகம். ஸோ அதனால் மூளை என்ன சொல்லிச்சு, போட்டுரு அந்த 500 ரூபாய் போட்டுரு, வேண்டான்னு சொல்லி போட்டுருச்சு. உடனே அடுத்ததாக 200 ரூபாய் நோட் எடுத்தேன். 500 + 200 700 ஆச்சு. 700 750 கம்மி. திரும்ப நான் என்ன பண்ணேன், மூளை என்ன சொல்லிச்சு, எனக்கு அடுத்த ஹையஸ்ட் டினாமினேஷன் போன்னு சொல்லிச்சு. நான் 100 ரூபாய் எடுத்தேன். 700 + 200 + 300 800 ஆகிடுச்சு. 800 750 விட அதிகம். உடனே மூளை சொல்லிச்சு, இதை போட்டுரு, அடுத்த ஹையஸ்ட் டினாமினேஷன் போன்னு சொல்லிச்சு. நான் 50 ரூபாய் நோட் எடுத்தேன். இப்போ 700 + 200 + 50 750 ஆச்சுன்னு சொல்லி மூளை கிட்ட நீங்கள் கேட்டிங்கன்னா, அதாவது மூளை பேசாது. நாம் என்ன சொல்ல வரோன்னா, நீங்கள் அந்த லாஜிக்கல் திங்கர்கிட்ட கேள்வி மேலே கேள்வி கேட்டிங்கன்னா இதுதான் ப்ராசஸ்ன்னு சொல்வார் அவர். நீங்கள் கொஞ்சம் ஆராய்ச்சி செஞ்சிங்கன்னா இந்த ப்ராசஸை நீங்கள் புரிஞ்சிக்கலாம்.
ஸோ மூளை லாஜிக்கல் திங்கிங் வந்து தன்னுடைய அரித்மெட்டிக் எபிலிட்டி, ரீசனிங் எபிலிட்டி, கிரிட்டிக்கல் அனாலிசிஸ் எபிலிட்டி, அனலிட்டிக்கல் எபிலிட்டி இதெல்லாம் வச்சு தான் ஒரு மனிதன் வந்து வேலைகளை செஞ்சு முடிக்கிறார். ஸோ நாம் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கொஞ்சம் ஆராய்ச்சி செஞ்சோன்னா அதுக்கு பேர் தான் கம்ப்யூட்டேஷ்னல் திங்கிங். அந்த விஷயத்தை எப்படி அவர் கம்ப்யூட் பண்ணார் என்று யோசிக்கிறதுக்கு பேர் தான் கம்ப்யூட்டேஷ்னல் திங்கிங். பாருங்கள், இட்ஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் கோடிங் ஆர் ப்ரோக்ராமிங். நல்லா பார்த்துங்க, இட்ஸ் எ ஃபண்டமெண்டல் ஸ்கில். இது எல்லா டிசிப்ளினுக்கும் அப்ளை பண்ணலாம். ஒருத்தர் சமைக்கிறார், அதை கூட நம்ம டீகோட் பண்ணலாம். மூளை எப்படி அந்த வேலையை செஞ்சு முடிஞ்சது. ஸோ மூளை செய்கிற ஒவ்வொரு வேலையையும், அறிவுத்தனமாக வேலை செய்கிற ஒவ்வொரு வேலையையும் நான் டீகோட் பண்ணால் அதுக்கு பேர் தான் கம்ப்யூட்டேஷ்னல் திங்கிங். ஃபைன். நிறைய ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணிவிடும் மூளை. அந்த ப்ராசஸை நாம் என்ன பண்ணோம், அதோட டெக்னிக்கை, பிரின்சிபிள்ஸை ஃபைன் நாம் ஆராய்ச்சி செய்வோம். இவங்க தான் கம்ப்யூட்டர் சயின்டிஸ்ட். இவங்களை கொண்டு தான் நாம் என்ன செய்கிறோம், பல ப்ராப்ளம்ஸை நாம் சால்வ் பண்ணுறோம். சரி, இந்த கவுண்டிங் நான் சொன்னேன் இல்லையா, டினாமினேஷன்ஸ் வச்சு, இதை தானே ஏடிஎம் மிஷின் பண்ணுது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், ஏடிஎம் மிஷினில் என்ன நடக்குது. ஏடிஎம் மிஷினில் போயிட்டு நீங்கள் காசு கேட்டிங்கன்னா இந்த நிறைய ட்ரே இருக்கும். உள்ள ஒவ்வொரு ட்ரேயில் ஒவ்வொரு டினாமினேஷன் இருக்கும், ஒவ்வொரு கரன்சி நோட் இருக்கும். அது 750 ரூபாவை 3 கரன்சியாக டக்குன்னு எடுத்து கொடுத்துரும். ஏன்னா அப்போ தான் ஃபாஸ்ட்டாக முடியும். ஸோ எந்த வேலையை மூளை செஞ்சதோ அந்த வேலையை ஒரு கம்ப்யூட்டர் சயின்டிஸ்ட் படிச்சுட்டார், அதை டாக்குமெண்ட் பண்ணிட்டார், அதுக்கு ஒரு அல்காரிதம் எழுதிட்டார், அதுக்கு ஒரு ஃப்ளோ சார்ட் பண்ணிட்டார். இன்ஃபேக்ட் இதுக்கு பேர் வந்து கிரீடி அல்காரிதம். இதுதான் மூசா இப்ன் அல் ஹவாரிஸ்மி வந்து தன்னுடைய புத்தகத்தில் இதுக்கு பேர் கிரீடி அல்காரிதம் சொல்கிறார். அல்காரிதமில் பல வகைகள் இருக்குது. ஸோ அதில் இது கிரீடி அல்காரிதம் சொல்கிறார். சொல்லிவிட்டு இந்த தான் நம்ம சாஃப்ட்வேரை எழுதி ஏடிஎம் மிஷினில் போட்டிருக்கோம். நல்லா போய் பாருங்கள், இதுதான் நடக்குது உள்ள. ஸோ கிட்டத்தட்ட நம்ம இருக்கிற உலகத்தில் இருக்க எல்லா சாஃப்ட்வேரும் பார்த்திங்கன்னா லாஜிக்கல் திங்கிங்கை ப்ராப்பராக ஸ்டடி பண்ணி அதனுடைய ப்ராசஸை கண்டுபிடிச்சி அதை தான் நாம் வந்து என்ன பண்ணுறோம், கம்ப்யூட்டேஷ்னல் திங்கிங்னு மாற்றி அதை வந்து ஒரு சாஃப்ட்வேராக போட்டு அதை வந்து நாம் வெளியே விற்கிறோம். புரியுதா? we're able to understand லாஜிக்கல் திங்கிங்கோ கம்ப்யூட்டேஷனல் திங்கிங்கோ. லாஜிக்கல் திங்கிங் வந்து மூளையுடைய ஒரு அறிவுத்தனத்தை காட்டுது. அது கம்ப்யூட்டேஷனல் திங்கிங் என்ன பண்ணுது, அந்த ப்ராசஸை கண்டுபிடிக்குது. புரியுதா? வெரி ஏபிள் டு கெட். இதுக்கு தான் சொன்னேன்னா லாஜிக்கல் திங்கிங் இருக்கிறவர் ஒரு அறிவாளி. இது வந்து கம்ப்யூட்டேஷனல் திங்கிங் உள்ளவர் வந்து ஒரு ஞானி. வைஸ் பர்சன்னா ஞானி. அவர் என்ன பண்ணுவார், அவர் ஆராய்ச்சி செய்வார். இன்னொருத்தர் செய்கிற தவறுகள்லேருந்து அவர் கற்றுப்பார். இன்னொருத்தர் செய்கிற நல்ல விஷயங்கள்லேருந்து அவர் அந்த நல்ல விஷயம் எப்படி செய்கிறதுன்னு கற்றுப்பார். மற்றவர்களை பார்த்து கற்றுக்கொள்கிறவர் யார், ஞானி அவர். அதனால் அவர் எந்த வேலை செஞ்சாலும் கரெக்டாக தான் செய்வார். அவர் செய்கிற எல்லா வேலையும் கரெக்டாக தான் இருக்கும். ஏன்னா அவர் கற்றுக்கிறார், படிக்கிறார், தெரிஞ்சுக்கிறார். அவர் அறிவை தேடி மக்கள்கிட்ட போய் தேடுறார், அறிவை தேடுறார். அதுதான் ஞானி அவர், வைஸ் பர்சன். பாருங்கள், வாட் ஆர் தி காம்போனன்ட்ஸ். இதுக்கு என்னென்ன காம்போனன்ட்ஸ் கம்ப்யூட்டேஷன் திங்கிங்னா டீகம்போசிஷன் பண்ணோன்றாங்க. அதாவது ஒரு ப்ராப்ளமை வந்து என்ன பண்ணணும், அதை பார்ட் பை பார்ட்டாக பார்க்கணும், ஸ்டெப் பை ஸ்டெப்பை. பார்த்தீங்களே 750 எடுக்கிறார், திரும்ப 500 எடுக்கிறார், கம்பேர் பண்ணுறார், திரும்ப போய் எடுக்கிறார், 200 எடுக்கிறார், அடிஷன் பண்ணுறார், கம்பேர் பண்ணுறார். இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் டீகம்போஸ் பண்ண, சும்மா மேலோட்டமாக இல்லை, டீட்டெயில்டு லெவல், பேர் மினிமம் லெவலில் நீங்கள் ஆராய்ச்சி செய்யணும் இதுக்கு. அப்புறமா அந்த பேட்டர்னை ரெக்கக்னைஸ் பண்ணணும். இது என்ன மாதிரி பேட்டர்ன், இது பேட்டர்ன் என்ன, பேட்டர்ன்ன்றது ப்ரூவன் சொல்யூஷன் ஃபார் ரிக்கரிங் ப்ராப்ளம் கான்டெக்ஸ்ட். மூளை என்ன செய்யும்னா பல பேட்டர்ன்ஸை உருவாக்கி வச்சுருக்கோம் மூளையில். இப்போ சொன்னேன்ல கிரீடி அல்காரிதம் ஒரு பேட்டர்ன். அதில் என்ன, இந்த மாதிரி விஷயத்துக்கு இப்படி தான் வேலை செய்யணும்னு சொல்லி மூளைக்கு தெரியும். ஸோ அதை வந்து அப்படியே குயிக்காக ரிப்பீட் பண்ணிவிடும். பல விஷயங்கள் டெய்லி நீங்கள் செய்கிற வேலைகள் பார்த்திங்கன்னா ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிடும். அந்த காக்னிஷன் கூட சொல்லுவாங்க. அந்த பேட்டர்ன் மூலமாக என்ன பண்ணுவோம், குயிக்காக நாம் வேலைகள் செய்ய முடியும். சொல்கிறோம் இல்லையா, பேட்டர்ன் சொல்கிறோம்ல, ஃபைன், இதே பேட்டர்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறோமா இல்லையா. ஸோ அந்த பேட்டர்னை ரெக்கக்னைஸ் பண்ணணும். பேட்டர்ன் ரெக்கக்னைஸ் பண்ணிட்டா நம்ம வந்து குரூப் பண்ணிக்கலாம். ஓ சரி, இது வந்து கிரீடி அல்காரிதம் எனக்கு உடனே புரிஞ்சிடும், இது பேக் ட்ராக்கிங்னா உடனே புரிஞ்சிடும். ஸோ எந்த பேட்டர்ன் எந்த வகையை சேர்ந்தது அதை நாம் மேப் பண்ணணும். அதுக்கப்புறமா அப்ஸ்ட்ராக்ஷனுக்கு என்ன மீனிங்னா மேலோட்டமாக பார்க்குறது, பேர்ட்ஸ் ஐ வியூன்னுவாங்க. அதாவது ஒரு கழுகு பார்வை,
சரி, உட்காந்துட்டு நீங்கள் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு வருடங்கள் கழிச்சுட்டு இருக்க முடியாது. குயிக்காக நாம் கற்றுக்கணும். ஸோ எப்படி பண்ணுவோன்னா, நாம் அப்ஸ்ட்ராக்ட்ஸ் எடுப்போம். அப்ஸ்ட்ராக்ட்ஸ்னால் உதாரணத்துக்கு ஒரு ஹோட்டல் போகிறீங்க, ஹோட்டலில் போய் சாப்பிட்டு தான் அந்த ஹோட்டல் வெஜிடேரியனா நான் வெஜிடேரியனாக தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் மெனுவை பார்த்தே சொல்லிடலாம் இது வெஜிடேரியன் ஹோட்டலா நான் வெஜிடேரியன் ஹோட்டலான்றது. மெனுன்றது என்ன? ஒரு வியூ ஆஃப் தி ஹோட்டல். அதானே ஒரு 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 கண்ணாடி மாதிரி. அது உதாரணத்துக்கு ஒரு மூவி இருக்குது, 3 மணி நேரம் மூவி பார்த்து தான் நீங்கள் வந்து மூவியை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னு அவசியம் கிடையாது. நீங்கள் அதோட ட்ரெய்லர் பார்த்தாலே உங்களுக்கு மூவி பற்றி புரிஞ்சிடும். அதுதான் அப்ஸ்ட்ராக்ஷன். அப்ஸ்ட்ராக்ஷன் என்ன? எ பேர்ட்ஸ் ஐ வியூ, ஒரு கழுகு பார்வை, மேலோட்டமாக பார்த்துட்டு அதை பற்றி முழுசாக நாம் புரிஞ்சுக்கிறது. ஸோ இந்த மாதிரி வந்து அப்ஸ்ட்ராக்ட் வியூஸை வந்து க்ரியேட் பண்ணுங்கள். ஒவ்வொன்றுத்துக்கும் அந்த குரூப்பிங் பண்ணுறதுல பேட்டர்ன், அதை வச்சு நீங்கள் அப்ஸ்ட்ராக்ஷன் கூட பண்ணலாம். ஒரு விஷயத்தை எப்போவுமே வந்து மேலோட்டமாக பார்த்தாலே புரிகிற அளவுக்கு பேட்டர்ன்ஸை ரெக்கக்னைஸ் பண்ணி வைங்க என்றது தான் இதோட அர்த்தம். ஒன்ஸ் நீங்கள் பேட்டர்ன் ரெக்கக்னைஸ் பண்ணிட்டீங்க, ஒரு அப்ஸ்ட்ராக்ஷனை க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னா, நீங்கள் உடனே என்ன பண்ணணுன்னா, நீங்கள் ஒரு டாக்குமெண்ட்டை உருவாக்கணும். டாக்குமெண்ட் எப்படின்னா, முதல்ல வந்து இங்கிலீஷ் அதாவது லாங்குவேஜில் எழுதிட்டு அதுக்கப்புறமா அந்த டாக்குமெண்ட் டிசைன் கூட பண்ணுவோம் நாம். ஸோ இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் வந்து ப்ராப்பராக டிசைன் பண்ணி கொடுக்கணும். ஏன் டிசைன் பண்ணுறோம், ஏன் டாக்குமெண்ட் பண்ணுறோன்னா, அப்போ தான் ஆராய்ச்சிக்கு அது உதவும். நாளைக்கு அதை இம்ப்ரோவைஸ் பண்ணலாம், பல பேர் அதை படிக்கலாம், பல பேர் தெரிஞ்சிக்கலாம். ஸ்டேக் ஹோல்டர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. நீங்கள் மட்டும்தான் கற்றுக்கணும்னு இல்லை, நீங்கள் கற்றுக்க நிறைய பேர் வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க. அவங்களுக்குலாம் இது வந்து டாக்குமெண்ட் வந்து உதவும். அதுலேயும் டாக்குமெண்ட் பார்த்தீங்கன்னா 2 வகையான டாக்குமெண்ட்டை உருவாக்குவோம். ஒன்று வந்து டெக்ஸ்ட் டாக்குமெண்ட், இன்னொன்று பிக்சோரியல் டாக்குமெண்ட். பிக்சர்ஸ் வச்சு எழுதுனா என்ன அர்த்தம்? எ பிக்சர் இஸ் வர்த் 1000 வேர்ட்ஸ். நிறைய விஷயங்களை ஒரு சின்ன படம் மூலமாக நம்ம புரிய வைக்க முடியும். புரியுதா? ஃபைன். ஸோ இதுதான் நம்ம வந்து ப்ரைமரிலி கம்ப்யூட்டேஷ்னல் திங்கிங் என்றோம். இது எங்கெங்கெல்லாம் சார் யூஸ் ஆகுது, எங்கெல்லாம் அப்ளிகேஷன் எங்கே யூஸ், இதை எங்கெல்லாம் அப்ளை பண்ணுறோன்னு கேட்டால், கம்ப்யூட்டர் சயின்ஸில் நாம் கம்ப்யூட்டேஷ்னல் திங்கிங்கை பொதுவாரியாக யூஸ் பண்ணுறோம். அது தவிர மேத்தமெட்டிக்ஸ், இப்போ மேத்தமெட்டிக்ஸில் பார்த்தீங்கன்னா இதுதானே மூளை வந்து நிறைய அரித்மெட்டிக் கேல்குலேஷன்ஸை பண்ணுது. அது ஃபுல்லாக இப்போ டாக்குமெண்ட் பண்ணிட்டு தான் அதுதான் இன்டகிரேஷன், கேல்குலஸ், அல்ஜிப்ரா, இப்படி பல ஸ்ட்ரீம்ஸ்களை கொண்டு வந்திருக்காங்க. எல்லாம் ஆல்ரெடி மூலையில் இருக்குது. நீங்கள் நினைக்கிற மாதிரி வந்து கேல்குலஸ், இன்டகிரேஷன்லாம் இது ஃபாரின் கிடையாது. உங்களுடைய மூலையில் இருக்கிற ஒரு அனாலிசிஸ் தான் அது. அன்றாடம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க. நீங்கள் கேட்கலாம், என்ன சார் சொல்கிறீங்க, எங்களுக்குள்ள கேல்குலஸ், இன்டகிரேஷன்லாம் இருக்கா, ட்ரிக்னாமெண்ட்ரிலாம் இருக்குப்பா, எல்லாமே இருக்குது. உதாரணத்துக்கு நீங்கள் வந்து ஒரு ஸ்லோப்பில் ஏறுறீங்கன்னா உங்களை அறியாமலே நீங்கள் பெண்ட் பண்ணுவீங்க தன்னோட உடம்பை. அப்போது உங்களுடைய மூளைக்கு மேத்தமெட்டிக்ஸ் தெரியும், ட்ரிக்னாமெண்ட்ரி தெரியும். எந்த அளவில் உங்களுடைய பாடியை பெண்ட் பண்ணால் நீங்கள் விழமாட்டீங்கன்றது மூளை கால்குலேட் பண்ணி உங்கள் உடம்புக்கு சொல்லுது. அது மட்டும் இல்லை, ஒரு கிரிக்கெட் விளையாடுறீங்க, பந்து வருது, கரெக்டாக கையை தூக்கி அந்த பாத் ஆஃப் ட்ரெஜெக்ட்ரிக்கு நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க, ட்ரெஜெக்ட்ரின்னா எந்த பாத்தில் பால் வந்து பறந்து வருதோ அதை கரெக்டாக இன்டர்செப்ட் பண்ணி பிடிக்கிறீங்க இல்லையா? அந்த மாதிரி ஒரு ரோபோட் செய்யணுன்னா உங்களுக்கு ட்ரிக்னாமெண்ட்ரி தெரியணும். சாஃப்ட்வேர் எழுதணுன்னா ட்ரிக்னாமெண்ட்ரி தெரியணும். தெரியாமலே உங்கள் உடம்புக்கு ஃபைன் அந்த சிக்னல் வந்து பிரெயின் வந்து அனுப்புது. அப்போது பிரெயினுக்கு தெரியும், உங்களுக்கு தெரில. உங்களுக்கு என்ன தெரில, பிரெயினுக்கு தெரியுதுன்னு உங்களுக்கு தெரியல. ஒரு தடவை உங்கள் பிரெயினோட நீங்கள் கனெக்ட் ஆகிட்டிங்கன்னா, அந்த டார்க் ஏரியாஸை ஓப்பன் பண்ணி விட்டிங்கன்னா, அதுக்கப்புறமா எந்த வேலைகள்லாம் உங்கள் மூளை செய்தோ, நீங்கள் கம்ப்யூட்டேஷனல் திங்கர் ஆகிட்டிங்கன்னா அந்த மூளையில் நடக்கிற எல்லா வேலையும் என்ன பண்ணலாம், நீங்கள் சாஃப்ட்வேராக உருவாக்கி கொடுக்கலாம். கிடைக்குதா? நல்ல பெரிய சயின்ஸ் இது, புரிஞ்சுக்கங்க. அப்புறம் சயின்ஸில் கூட நம்ம சிமுலேஷன்ஸு, மாடல்ஸு எல்லாத்துலேயும் யூஸ் பண்ணுறோம் இந்த மாதிரி கம்ப்யூட்டேஷனல் திங்கிங். இன்ஜினியரிங், டிசைன்ஸில், ட்ரபிள் ஷூட்டிங்கில், எல்லா ஃபீல்ட்லையும் இல்லாத ஃபீல்டே கிடையாதுப்பா. எனி திங் இன் எவ்ரிடே லைஃப் நீங்கள் பிளான் பண்ணி விஷயங்களை முடிக்கணும்னா நீங்கள் கம்ப்யூட்டேஷ்னல் திங்கராக மாறணும். அஃப்கோர்ஸ் சாஃப்ட்வேர்காரங்க இதை நிறைய யூஸ் பண்ணுறாங்க, அதுக்கு அர்த்தம் வேறு யாரும் யூஸ் பண்ணலன்னு இல்லை. எல்லா இடத்துலையும் இது யூஸ் ஆகுது. காட் இட்? என்னென்ன பெனிஃபிட்ஸ் சார் கம்ப்யூட்டேஷனல் திங்கிங் பண்ணிங்கன்னா? இம்ப்ரூவ்டு ப்ராப்ளம் சால்விங். நல்லா பாருங்கள், இவ்வளோ ஒருத்தர் வந்து லாஜிக்கலி சவுண்ட் ஆகிடுறார். இன்னொன்று வந்து அவரால் கம்ப்யூட்டேஷனல் திங்கிங்கோ பண்ண முடியுது. அப்போ அவரால் எல்லா ப்ராப்ளம்ஸையும் அவரால் சால்வ் பண்ண முடியும். கரெக்டாக இல்லையா? ஃபைன். கிரிட்டிக்கல் அனாலிசிஸ் பண்ண முடியும், ரீசனிங் பண்ண முடியும். அவரால் ஒரு வேலையை ப்ராப்பராக அனலைஸ் பண்ணி அதுக்கான சொல்யூஷன்ஸை தர முடியும். க்ரியேட்டிவாக இருக்கலாம்.
ப்ராப்ளம் சால்விங்கில் வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம் இப்படி தான் சால்வ் பண்ணணும் அப்படின்னு கொண்டால் நீங்கள் பலவிதமான சொல்யூஷன்ஸ் இங்கே கொண்டு வரலாம். இந்த படித்ததை வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், இதை வேறு எல்லா லைஃப் ஸ்கில்லையும் நீங்கள் இதை அப்ளை பண்ணலாம், அன்றாட வாழ்க்கையில் நீங்கள் அப்ளை பண்ணலாம். கெட்டிங் தட் கைஸ்? ஃபைன். உங்களோட லைஃப்பை எஃபிஷியண்ட்டாக ஃபைன் யூஸ் பண்ணலாம். உங்களுடைய சொல்யூஷன்ஸ் வந்து எஃபெக்டிவாக இருக்கும் அண்ட் எஃபிஷியண்ட்டாக அந்த சொல்யூஷன்ஸை நீங்கள் டெவலப் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ வந்து நான் இதோடு நிப்பாட்டுறேன். கம்ப்யூட்டேஷனல் திங்கிங் ஏன்னு கேட்டிங்கன்னா இது ஒரு சகாப்தம். அதாவது நீங்கள் வந்து ஒரு அறிவாளி ஆகணும், இந்த சப்ஜெக்டை நீங்கள் படிக்கணும், IIT-BS சேரணும், NPTEL முடிக்கணும், ஃபுல் ஸ்டாக் ப்ரொஃபஷனல் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு அறிவுள்ள ஒரு ஸ்டூடெண்ட்டாக நீங்கள் மாறணும். ஸோ இதில் இருக்கிற ஸ்டெப்ஸை மறுபடி கேளுங்க. என்னுடைய எக்ஸ்ப்ளனேஷன் ஒரு பக்கம் இருக்கட்டும், இதில் இருக்கிற பாயிண்ட்ஸை வந்து நிறைய பாண்டர் பண்ணுங்கள், நிறைய தேடுங்க, இதோட விஷயங்களை ஆராய்ச்சி செய்யுங்க. நீங்கள் ஸ்ட்ராங் லாஜிக்கல் திங்கராக மாறணும், ஸ்ட்ராங் கம்ப்யூட்டேஷ்னல் திங்கராக மாறணும், நீங்கள் இன்டெலிஜென்ட் பர்சனாக இருக்கணும், அதே நேரத்தில் ஒரு கம்ப்யூட்டேஷ்னல் ஃபைன் வைஸ் பர்சனாகவும் இருக்கணும். அப்போ தான் தன்னுடைய வாழ்க்கையில் நீங்கள் நல்ல நிலையில் அடையலாம். ஸோ these all we have with respect to simple what is what of intelligence guys. இந்த இன்டெலிஜென்ஸை பேஸ் பண்ணி தான் நாம் சாஃப்ட்வேர்ஸை டெவலப் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கப்புறமா நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இதை யூஸ் பண்ணி எப்படி நாம் நம்மளுடைய சாஃப்ட்வேர் வேர்ல்டில் கொண்டு வர போகிறோம், டேட்டா சயின்ஸில் கொண்டு வர போகிறோம், அதை பற்றி இப்போ அடுத்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். தேங்க்யூ.